நீங்க தான் மிஸ்ஸஸ் பாரதியா? ஆமா டாக்டர். உட்காருங்க. தர்மலிங்க சார் சொன்னாரு, எனக்கு உங்க ஸ்டோரி கேட்டதும் உங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பெரிய மரியாதையே வந்துருச்சு. ஆக்சுவலா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற யாரா இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு குழந்தை இருந்தா அத வேணுமா வேணாமான்னு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க ஹஸ்பண்ட் அந்த குழந்தைக்காக உங்க 2 பேருக்கும் குழந்தையே வேண்டான்னு சொல்லிருக்காரு. ரியலி ஹி இஸ் a very great gentleman. ஓகே பாரதி, அபார்ட் பண்ணி முடிச்சதும் ப்ளீடிங் இருக்கும், கொஞ்சம் பெயினும் இருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு எதுவும் பண்ண முடியாது. சோ நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. சரி, பிபி செக் பண்ணிடலாம். பிபி செக் பண்ணணும், அந்த கிட் எடுங்க. பாரதி, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் இதுல எழுதி இருக்கேன். இதுக்கப்புறமா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படி நினைக்கல? சரி, நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணது கூட தப்பு இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த முடிவை நீங்களும் நானும் சேர்ந்து தானே எடுக்கணும். என்கிட்ட ஏன் பாரதி சொல்லல? நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலாம் ஆதி. ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் தமிழ் ஏதாவது பண்ணிடுறா. நீங்களும் அவ மட்டும் போதும்னு சொன்னீங்களா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை உங்ககிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க? அதனாலதான் என்கிட்ட சொல்லாமலே அதை அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆதி, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் வேண்டான்னு நினைச்சது உண்மைதான். ஆனா எனக்குள்ள இருக்கிறது உங்க பாதியா இருக்கும்போது அத என்னால எப்படி அழிக்க முடியும்? நீங்க வாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே டாக்டர் கிட்ட வந்து கேளுங்க. நான் என்ன சொன்னேன், நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன் அவங்களே சொல்லுவாங்க. பாரதி, ஒருத்தனை கொல்லணும்னு மனசுல நினைக்கிறதே பாவம் தான். அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் நான் கத்திய கையில எடுத்தேன், ஆனா குத்தல. நான் கல்ல கையில தூக்குனேன், ஆனா அவன் தலையில போடல. நான் அவனை கொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா கொல்லலன்னு சொல்றது வைத்தியக்காரத்தன பாதி. நீங்க பேசுறதும் அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லிருப்பேன். நான் சொல்லாம இருந்தது தப்புதான். இத கூட உங்களை கேட்டுதான் நான் முடிவெடுத்திருக்கணும். ஆனா நான் அப்படி பண்ணல. அதுவும் ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு? எவ்வளவு ஈஸியா மன்னிப்பு கேக்குறீங்க? நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை மன்னிச்சுட்டே இருப்பேங்கிற தைரியம் தான் உங்களை இந்த மாதிரி தப்பா பண்ண வைக்கிறதுல. என்ன அதை இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற
எப்படி நீங்க பேச சொல்றீங்க? நீங்க எப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்கன்னு நான் கற்பனையில கூட நினைக்கல. இது வரைக்கும் நான் உங்க மேல கோவப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட, ஒரு நிமிஷம் கூட எனக்கு உங்க மேல வெறுப்பு வந்ததே இல்லை. வாழ்க்கையில முதல் தடவையா உங்களை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு பாரதி. என்ன நீங்க எத்தனையோ தடவை வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பார்க்கவே கூடாதுன்னு என்னை விட்டு தூரமாலாம் போயிருக்கீங்க. நான் உங்க வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஆனா அப்போல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு வலிக்கல. ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பாரதி, எனக்கும் தமிழுக்கும் நடுவுல எத்தனை பேர் வந்தாலும் சரி, அது அடுத்த குழந்தையா இருந்தாலும் சரி, தமிழ் மேல எனக்கு இருக்கிற பாசம் ஒரு துளி கூட குறையாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் குழந்தை பிறந்தா அது நமக்கு பிறந்த குழந்தை. ஆனா தமிழ் கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தை. பாருங்க பாரதி, இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்ப திரும்பவும் சொல்றேன், உங்களை விட எனக்கு தமிழை தான் பிடிக்கும். ஆனா எனக்கு தமிழை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்ல வச்சிடாதீங்க.